முதல் கேள்வியாக சகோதரர் உசைர் அவர்கள் கொழும்பிலிருந்து கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, முயல் இஸ்லாத்தில் ஹலாலா ஹராமா என்று கேட்டிருக்கிறார். அதாவது முயல் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும், மனிதர்கள் விரும்பக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கிறது. அந்த பிராணியை உணவாக உட்கொள்வது, ஹலாலான முறையில் அறுத்து உணவாக உட்கொள்வதற்கு மார்க்கத்துல தடை இருக்கிறதா அல்லது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உண்டா என்று கேட்கிறார். இஸ்லாத்துல பொதுவான ஒரு அடிப்படை தான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதை நமக்கு ஹராம் ஆக்கினானோ அது அல்லாத அனைத்தும் ஹலால் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விதியாக இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 29வது வசனத்துல என்ன சொல்கிறான்னா, உவல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, அவன் தான் உங்களுக்கு பூமியில உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பூமியில உள்ள அனைத்தும் நமக்கு ஹலாலாகும், அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஹராமாக்கியதை தவிர என்பது ஒரு பொதுவான அடிப்படையாக நாங்கள் குர்ஆனிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அந்த வகையில முயல் என்பது தடுக்கப்பட்ட ஒரு உணவாக இருக்கிறதா, நேரடியாக தடை செய்யப்பட்ட ஒரு உணவாக இருக்கிறதா என்று பார்த்தா நேரடியாக தடை செய்யப்பட்டதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. குர்ஆன்ல பொதுவாக அல்லாஹ் தடுத்த மிருகங்களாக பிராணிகளாக வரக்கூடிய, ஹதீஸில் தடுத்த பிராணிகளாக வரக்கூடியவைகள், பன்றிய பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்திலும் இன்னும் ஏராளமான வசனங்களிலும் அல்லாஹ் தடுக்கிறான். அதே போன்று வீட்டு கழுதை சாப்பிடுவதற்கு ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரியிலே 4217வது செய்தியில வருது. நேரடியாக தடுக்கப்பட்டது. இது அல்லாமல் பொதுவான சில அடிப்படைகளை வைத்து கோரப்பற்கள் இருந்தால் அந்த உணவு ஹராம், அல்லது வேட்டை நகங்கள் கோர நகங்கள் இருந்தால் அந்த உணவுகள் ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது நாங்க புகாரியில 5530வது செய்தியாகவும் சஹீஹ் முஸ்லிம்ல 3914வது செய்தியாகவும் பார்க்கிறோம். இது அல்லாத ஏனைய உணவுகள் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில பொதுவான அடிப்படைகள் என்னன்னு சொன்னா, நமக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால், நமக்கு ஏதாவது உடல் ரீதியான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல வலா துல்கு இல தஹ்லுகா, உங்களுடைய கரங்களை அழிவின் பால் நீட்டாதீர்கள் என்று சொல்கின்ற அடிப்படையில் நாம் நம்முடைய உணவாக அழிவுக்குரியவைகளையும் சாப்பிடக்கூடாது என்பதை விளங்கலாம். இது அல்லாம வேறு ஹராமாக்கப்பட்டதற்கு எந்த ஒரு அடிப்படையும் நாம் பார்க்க முடியவில்லை. அந்த அடிப்படையில முயல் என்பது ஹராமாக்கப்பட்ட நேரடியாக சொல்லப்பட்டவைகளையும் வரவில்லை. பொதுவான அளவுகோலாக கோர நகங்கள், கோரை பற்கள் அல்லது சாப்பிடுவதனால் உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விதத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டா அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் முயல் என்பது அடங்கவில்லை என்பதனால முயல் சாப்பிடுவதற்கு மார்க்கத்துல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்ல முடியாது. மார்க்கம் தெளிவாக ஹராமாக்காத விஷயங்கள் நமக்கு ஹலாலானவை தான் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது பொதுவான ஒரு அடிப்படை. அப்ப இந்த அடிப்படையில் முயல் என்பது ஹலாலான ஒரு உணவு என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. ஆனா மேலதிகமான விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயல் சாப்பிடுவதை ஹலாலாக்கியதாக வரக்கூடிய ஒரு செய்தியை நாம் இப்னு மாஜாவிலே 3235வது செய்தியாக பார்க்கிறோம். அதுல எப்படி செய்தி வருகிறதுன்னு சொன்னா, முஹம்மது இப்னு ஸஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னஹு மர்ர அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அர்னபைன் முஅல்லிகஹுமா. முஹம்மது இப்னு ஸஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 முயல்களை தொங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து செல்கிறார்கள். ஃபகால யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி அஸப்து ஹாதைனில் அர்னபைன், இந்த 2 முயல்கள் எனக்கு வேட்டையின் மூலம் கிடைத்து விட்டது, அதை நான் பிடித்து கொண்டேன். ஃபலம் அஜித் ஹதீதத்தன் உதக்கீஹிமா, ஆனால் அதை அறுப்பதற்கு என்னிடத்தில் இரும்பிலான எந்த ஒரு கத்தியும் கிடைக்கவில்லை. ஃபதக்கைதுஹுமா பிமர்வத்தில், நான் மர்வா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கூர்மையான கல்லை கொண்டு 2 முயல்களையும் அறுத்து விட்டேன். அஃஆகுலு, இதை நான் சாப்பிடலாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால குல், நீ இதை தாராளமாக சாப்பிடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்ததாக ஒரு செய்தி தெளிவாக வருகிறது. இந்த செய்தி சஹீஹுடைய தரத்தில் இல்லாட்டிலும் ஹசனுடைய தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மேலே நாம் சொன்ன அடிப்படைகளுக்கு ஒத்து போகக்கூடிய விதத்திலும் இருப்பதனால இந்த செய்தி ஏற்கத்தகுந்த ஒரு செய்தியாக கருதப்படுகிறது.
எனவே முயல் சாப்பிடுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக அனுமதி அளித்திருக்கும் காரணத்தினால் முயல் சாப்பிடுவது இஸ்லாத்தில் ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது. எனவே அது ஹராம் என்று சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அது ஹலாலான ஒரு உணவுதான் என்பதை சகோதரர் உசைர் அவர்களுக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்.